ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி ஜாப் தமிழ். நம்மள எல்லாருக்குமே வந்து ஏர்னிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், பணம் சம்பாதிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆப் மூலமாக சம்பாதிக்கிறாங்க, அண்ட் தென் ட்ரேடிங் மூலமாகவும் சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஸ்டாக் ட்ரேடிங் பற்றி அதில் இருந்த பேசிக்கான டிப்ஸ், நான் ஒரு பிகினராக இருக்கேன்னா நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், எப்படிலாம் உஷாராக இருக்கணும், என்னோட காசை எப்படி நான் சேஃபாக சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிடலாம். ஸ்டாக் மார்க்கெட்னா உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக ஒரு சின்ன டெஃபினிஷன். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நீங்கள் வாங்குறீங்க, வாங்கிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குற ஷேரை 12 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா நீங்கள் 2 ரூபா லாபம் வச்சு விற்கிறீங்க. இந்த ஷேரோட ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னா, ஒரு கம்பெனியை வந்து எடுத்துக்கோங்களேன். அந்த கம்பெனியில் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ்க் கம்பெனி மாதிரி, கன்ஃபார்மாக எல்லாருமே மாஸ்க் போட்டுகிட்டே வெளியே போங்க. மாஸ்க் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய டிமாண்டாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த மாஸ்க் கம்பெனிக்கு நிறைய ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொரோனா எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா, இப்போ மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறதை எல்லாமே கம்மி பண்ணிட்டோம்னா, மாஸ்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கம்மியாயிடுவாங்க. அதுக்கடுத்தது அவங்களுடைய மார்க்கெட் ரேட் வந்து நார்மலாகவே கம்மியாயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுடைய ஷேர்ஸோட வேல்யூ கம்மியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஆனால் இது இல்லாமல் நிறைய வகையில் வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகிட்டு இருக்குது. பேஸ்ட் ஆன் அவங்களுடைய பெரிய பெரிய ஷேர் ஹோல்டர்ஸை வச்சு இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? முதல் விஷயம், முதல் டிப்பாக நான் வந்து சொல்லக்கூடியது வந்து என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்றலாம் இல்லாமல் பேசிக் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதை வச்சு இது மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல பேசிக் நாலேஜ் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நான் ஒரு பிகினராக இருந்தேன்னா நான் மினிமம் எவ்வளோ ரூபாய், மேக்ஸிமம் நான் எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது அதிகபட்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நான் வேணான்னு சொல்லுவேன். அதுவும் ஒரு பிகினராக இருந்தால் மினிமம் ஒரு 500 ரூபாய் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 1000 ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 1000 ரூபாய் வரைக்கும் தான் நம்மளால் டக்குன்னு ரெவன்யூ எடுக்க முடியும். ஏன்னா அதிக அமௌண்ட் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்ன நினைக்கும்னா, ஐயோ காசு போயிடுமோ அப்படி இப்படின்லாம் நிறைய நினைப்போம். 500 ரூபாய்க்கே கன்ஃபார்மாக நினைக்க தான் போகிறோம். ஆனால் 500 ரூபா போயிடுச்சு, 500 ரூபாயை வந்து நான் அவசரத்துக்கு கம்மியான சேல்ஸில் பண்ணுறேன் அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனை இருக்காது. இதே 1000 ரூபானாலும் பிரச்சனை இருக்காது. அது எப்போ ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இழந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதுவும் ஒரு பிகினராக இருக்கும்போது. நீங்கள் எக்ஸ்பெக்டடாக போயிட்டீங்க, ஒரு அளவுக்கு நல்லா நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணிட்டு போகிறீங்கன்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ பிரச்சனையே இல்லை. முதல் விஷயம் பார்த்தாச்சு, ரெண்டாவது விஷயமும் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது விஷயம், நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குங்க. ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நான் எந்த ஆப் மூலமாக நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டஸ்லாம் வாங்குறது? ஷேர் மார்க்கெட் வாங்கணும்னா நம்மள எல்லாருக்குமே டிமேட் அக்கௌண்ட் கன்ஃபார்மாக வேணும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் எதில் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த யூஐ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா பேசிக்காக லேர்னிங் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அந்த ஆப்பில் தான். அதுக்கடுத்தது அதில் ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதனால கொஞ்சம் ட்ரஸ்டடாக உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி எந்த பேஸ்டில் எந்த யூஐ இருக்குது, எந்த ஆப்போட யூஐ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பிகினருக்கு வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா க்ரோ ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எப்படின்னா, நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதவங்க கூட அதை உள்ளே போய் பார்த்தாங்கன்னா, கிராஃப் பார்க்குறாங்க, ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறாங்க, கம்பெனி பேசிஸில் பார்க்குறாங்கன்னா கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. அண்ட் தென் ஒரு சில டைம் லைவ் செஷன்ஸ்லாம் வந்து லைவ்லலாம் நடத்துகிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாலே கவனிச்சிக்கிற மாதிரி இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் தேர்ட் பார்ட்டி கிட்ட போகாமல் நான் இன்னும் பேங்க் கிட்டேயே நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேங்க்லேயே போய்ட்டு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த வகையிலையும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் பிகினராக இருக்கும்போது நம்மளாக தான் கற்றுப்போம். நிறைய யூடியூப் சர்ச் பண்ணுவோம், கூகுள் சர்ச் பண்ணுவோம். நம்மளா கற்றுக்குன்ற போது நம்மளுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் க்ரோ ஆப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் க்ரோ ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, நம்மளோட இன்வைட் லிங்க்கும் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது நான் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, இது இப்போவே சொல்லிடுறேன். இது எந்த ஆப்புக்கும் ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிப் அண்ட் எப்படி சொல்கிறதுனா ட்ரிக் வீடியோ தான். இப்போ நான் ஆப்பையும் சூஸ் பண்ணிட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டையும் நான் 1000 ரூபான்னு சூஸ் பண்ணிட்டேன். நான் 1000 ரூபான்றதை பேசிக்கில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 1500 ரூபாயோ இல்லை 500 ரூபாயோ எப்படி வேணால் வச்சுக்கோங்க.
சரி நான் இது எல்லாமே பண்ணிட்டேன்ப்பா, உடனே நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மினிமம் 15லேருந்து 20 நாள் டெய்லி அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் கம்பெனிஸ் வந்து எல்லாமே சர்ச் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து டாடா, மகேந்திரா, விப்ரோ, டிசிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில், இந்தியன் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, கரூர் வைஸ்யா, அந்த மாதிரி ஏகப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிகளே வந்து அதில் இருக்கும். மெயினாக அதெல்லாம் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய்னா 1000 ரூபாயில் மினிமம் 10 ஷேர் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 10 ஷேர் ஏன் வாங்கணும் அப்படின்றதையும் ஏன் சொல்லிடுறேன்னா, நம்ம 10 ஷேர் வாங்கினா தான், ஒரு ஷேரை 10 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா இன்னும் அந்த ஷேர் வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு 15 ரூபா போச்சுன்னா 30 ரூபா லாபம் கிடைக்கும். 30 ரூபா லாபம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் ஏறுது. அப்போ 10 ஷேருக்கு 50 ரூபா கன்ஃபார்மாக கிடைக்கும். அந்த 50 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்து டிபி சார்ஜஸ்ன்னு வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சிபி கீழே தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிலேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அது கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு 30 ரூபாயாவது லாபம் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஷேர் வாங்கினாலும் சரி மினிமம் 10லேருந்து 15 ஷேர் வாங்குங்க. அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட்டை மினிமம் ஒரு 30 ரூபாயோ 40 ரூபாயோ ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்க்க முடியும். ஒரு மந்தில் பார்க்கலாம், இல்லை ஒரு வாரத்தில் பார்க்கலாம், இல்லை 3 மாதத்தில் கூட பார்க்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக பார்க்கலாம் அப்படின்றத மட்டும் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் கம்பெனிஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கடைசி 52 வாரத்தில் இந்த கம்பெனியோட ஷேர் எவ்வளோ கீழே இறங்கியிருக்கு அண்ட் தென் எவ்வளோ அதிகமாக போயிருக்கு அப்படின்றத கன்ஃபார்மாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவான ப்ரைஸில் வாங்குறீங்களா இல்லை ஹையான ப்ரைஸில் வாங்குறீங்களா? ஹையான ப்ரைஸில் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வாங்கவே வாங்காதீங்க. லோயஸ்ட் ப்ரைஸ் வர வரைக்கும் பாருங்கள். அண்ட் தென் அந்த கம்பெனியை வந்து நீங்கள் எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வோடஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா 50 பைசாலேயே என்னமோ இருக்குது. அந்த ஷேரை தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா மினிமம் நான் 100 ரூபாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஷேர் கிட்ட வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் 10 ஷேர் வாங்கிடுறேன். அந்த 10 ஷேரை நான் எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. முன்னாடி வோடஃபோன் ஐடியாவோட கஸ்டமர் பேஸ் அண்ட் தென் அதோடைய கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி ஓரளவுக்கு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க அந்த கம்பெனியை பற்றி. அண்ட் தென் அந்த கம்பெனியோட கடைசி 52 வாரத்தில் எந்த அளவுக்கு லோ போயிருக்கு, கடைசி 52 வாரத்தில் எந்த அளவுக்கு ஹை போயிருக்கு. அண்ட் தென் அந்த கிராஃப் நிறைய இருக்கும். அந்த கிராஃப்லேயே நீங்கள் லைட்டாக ஓடி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நம்மளுக்கே அந்த பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 8 ரூபா 50 பைசாவில் இருக்குது. அதோட ஹையஸ்ட் விலை வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபா ஏதோ சில்லற வந்து போயிருக்கு. 13.50 என்னமோ போயிருக்கு. ஸோ ஓகே, நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ 8 ரூபா 50 பைசாவுக்கு நான் இப்போ நார்மலாக இந்த ஷேரை வந்து வாங்குறேன். வாங்கிட்டு நான் இன்றைக்கே விற்றுடலாமா? இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா 50 பைசா நான் காலையில் வாங்குறேன். மத்தியானமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது வந்து 13 ரூபா இல்லை 12 ரூபா தொட்டுருச்சுன்னு வைங்களேன். எனக்கு 4 ரூபா ஒரு ஷேருக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. நான் விற்றுடலாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக விற்றுருங்க. இந்த மாதிரி கட்டத்தில் வந்து டிபி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்ஜஸ் வந்து கம்மியாகும். இதே நீங்கள் இதுலேயே இன்னொரு 2 டைப் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறமா இன்னொன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் எதில் வேணால் வாங்கலாம், அது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்தாச்சுப்பா. நான் வந்து இன்றைக்கி வாங்கிட்டேன் ஷேரை, நான் இன்றைக்கி விற்கலை, நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் விற்க போகிறேன். ஷேர் மார்க்கெட்டை நான் இனிமேல் நான் எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரெகுலராக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக இந்த ஆப்பை வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை இல்லை 4 தடவை, ஒரு 2 ஹவருக்கு ஒரு தடவை இல்லை 3 ஹவருக்கு ஒரு தடவை உங்களுடைய ஒர்க் டைமில் கொஞ்ச நேரம் பாருங்கள். உங்களுடைய ஸ்டாக் மட்டும் பார்க்காதீங்க, உங்களுடைய நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் பார்க்காதீங்க. சுற்றி இருக்க நிறைய கம்பெனிஸை வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான டிப்ஸ் வந்து தெரிஞ்சிடும். நான் இதுக்கு அடுத்தது எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் தென் எந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் என்னுடைய ப்ராஃபிட் நல்லாயிருக்கும், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் ஃப்ரீ டைமாக இருந்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் நிறைய யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்பில் கொட்டி கிடக்கு வீடியோ. உண்மையாலே இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகம் பண்ணி நம்மளுடைய ஏர்னிங்ஸை வந்து அதிகம் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் நீங்கள் ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, எனக்கு ஏதோ ஒன்று தெரியணும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாம் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ பிகினராகவும் ஃபாலோ பண்ணலாம், ஆஸ் அ எக்ஸ்பர்ட்டாகவும் ஃபாலோ பண்ணலாம். நான் ஒரு எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் ஒரு பிகினர்லேருந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் பிகினராக இருக்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தேன்.
ஸோ இப்போவும் நான் இதே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா கன்ஃபார்மாக நம்ம இது எல்லாமே பார்த்தே தான் ஆகணும். ஆஸ் அ பிகினராக நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க நம்மளோட சேனலில். அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்து.